இப்போ நான் உங்களுக்கு ஒரு டாப் 5 பெஸ்ட் லவ் கவிதைகள் தான் சொல்ல போறேன். ஸோ சிங்கிளா இருக்கவங்க வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க, ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும்பா. பட் கமிட்டடா இருக்கவங்க இந்த கவிதையை அப்படியே உங்க ஆளுக்கு காப்பி பேஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணி விடுங்க. உங்க ஆள் அப்படியே எமோஷனலா அழுதுறணும், அப்படி இருக்கணும் நீங்க சொல்ற விதம்லாம். ஓகே, நம்ம கவிதைக்குள்ள போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற கவிதை பாத்தீங்கன்னா, உன்னுடன் பேசாம இருந்தாலும் உன்னை நினைக்காம இருக்க முடியல. ஸோ இந்த கவிதை யாருக்கு சூட் ஆகும்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், லாங் டிஸ்டன்ஸ் லவ்லாம் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இந்த கவிதை பயங்கரமா சூட் ஆகும். செகண்ட் பார்க்க போற கவிதை பாத்தீங்கன்னா, தொடங்கியதும் பிரிந்துவிடும் என்ற அச்சத்தில் தொடராமல் இருக்கிறது சில காதல். இந்த கவிதைலாம் நான் அடிச்சு சொல்லுவேன். இந்த கவிதை முழுக்க முழுக்க ஒன் சைட்ல வருது தாங்க. லவ்வா சொல்றீங்களா, உடனே சொல்லிருங்க, பயப்படாதீங்க. அது ரொம்ப ரொம்ப தள்ளி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெயின் உங்களால தாங்க முடியாதுப்பா. பாய்ஸா இருக்கட்டும் கேர்ள்ஸா இருக்கட்டும், கேர்ள்ஸ் கூட ஓகே விட்டுருங்க, பாய்ஸ் உங்களாலலாம் இந்த பெயினை தாங்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வலிக்கும், பார்த்துக்கோங்க. இருந்துட்டு சொல்றீங்களா, உடனே சொல்லிருங்க. இப்பெல்லாம் காம்படிஷன்ல ஹெவியா இருக்கு. தேடி பார்க்க போற கவிதை பாத்தீங்கன்னா, தெரிந்தோ தெரியாமலோ உன்னை கண்டுபிடித்து விட்டேன், இனி தெரியாமல் கூட உன்னை தொலைத்து விட மாட்டேன், உன்னையும் உன் அன்பையும். கவிதை பயங்கரமா இருக்குல்ல. கண்டிப்பா இந்த கவிதையை சொல்லுங்க, பாப்போம் உங்க ஆளோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் என்னன்னு. அது உங்களுக்கு தான் தெரியும், எனக்குலாம் அதெல்லாம் வேண்டாம். ஓகே, இந்த கவிதை எப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உண்மையான காதல் தத்துவத்தை வெளிப்படுத்தியுள்ளது இந்த காதல் கவிதை. இந்த கவிதையை பார்த்துட்டு பூமர் கிரிஞ்சு அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை தொடப்பத்துலதான் அடிக்கணும் வந்துட்டு. ஸோ இந்த கவிதையெல்லாம் ட்ரூ லவர்ஸுக்கு மட்டும்தான். இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல இருக்க லவ் கிடையாது, ஓடி போடுங்க. போறது பார்க்க போற கவிதை பாத்தீங்கன்னா, உயிர் வாழ்வதற்கு காற்று சுவாசம் என்றால் என் இதயத்தின் உயிர் வாழ்வுக்கு உன் காதலே சுவாசம். நெஞ்சே வலிச்சிரும் போல. ஸோ அந்த அளவுக்கு இருக்கு இந்த கவிதை இருந்துட்டு. இந்த கவிதை கொஞ்சம் உருட்டலான ஒரு கவிதை தான். பட் பரவாயில்ல, உங்க ஆள்கிட்ட சொல்லி மொக்க வாங்குங்க, இல்லைன்னா உங்க ஆள்கிட்ட இருந்து விஷஸ் எல்லாம் பயங்கரமா வாங்குங்க. ஸோ பார்க்கலாம், அதுவும் உங்க கையில தான் இருக்கு. நீங்க கொண்டு போற விதம் தான் இந்த கவிதை தான். ஓகே, நம்ம கடைசியா பார்க்க போற கவிதை பாத்தீங்கன்னா, உன்னை இளவரசியை போல் பார்த்துக் கொள்வேனா என்று தெரியாது, ஆனால் என் இறுதி மூச்சு இருக்கும் வரை பார்த்துக் கொள்வேன். கவிதை செம்ம சூப்பரா இருக்குல்ல. இந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க, அதனாலதான் நான் பசியில வச்சிருந்தேன். அதாவது இந்த கவிதை சொல்ல வரும் கருத்து என்னவென்றால், உன்னை நம்பி வரும் காதலனோ காதலியோ தனது இறுதி மூச்சு இருக்கும் வரை உன்னை ஒரு பொழுதும் ஒரு சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டாள். சோ அதுதான் இந்த கவிதையை சொல்ல வரும் முக்கிய கருத்து. உங்களுக்கு ஏதாவது இது மாதிரி நல்ல சூப்பரான கவிதை தெரிஞ்சிருந்ததுன்னா அதை மறக்காம கீழே இருக்க கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த கவிதை ரொம்ப நல்லா இருக்கோ அதை நான் பின் பண்ணி வைக்கிறேன்.